அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஜம்ஜம் நீரூற்றை பற்றி. அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாகம் தணிக்கக்கூடிய தண்ணீராகவும், பிற்காலத்தில் அற்புத நீராகவும், அதாவது பாலைவன பகுதியில் ஒரு அற்புத கிணறாகவும் இன்னைக்கு ஜம்ஜம் நீரூற்று இருக்குது. இந்த ஜம்ஜம் நீரூற்றுல இருந்து வரக்கூடிய தண்ணீரை அருந்திதான் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளரத் தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு வியாபார கூட்டங்கள் அதன் வழியாக வழித்தடத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிற்காலத்தில் குடியிருப்பு பகுதிகளும் அங்க வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம மக்கமா நகரம் இந்த அளவுக்கு சிறப்புமிக்கதாக இருப்பதற்கு ஆரம்ப காரணமாக இருந்ததே இந்த ஜம்ஜம் நீரூற்று தான். இன்னைக்கு நம்ம மக்காவுக்கு ஹஜ் அல்லது உம்ரா பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த ஜம்ஜம் நீரை அருந்தாதவர்களே இருக்க மாட்டார்கள். நாம் இந்த ஜம்ஜம் நீரை அருந்தும் பொழுது ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணீரோட கலந்த அந்த அவர்களுடைய வரலாற்றை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்து நாம் இந்த நீரை அருந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தியாகத்தை போற்றக்கூடிய வகையில தான் இந்த தண்ணீரை ஆக்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தண்ணீர் தான் ஜம்ஜம் நீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.